அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ஷஅபான் பிறை 6 ஹிஜ்ரி 1445, 16 பிப்ரவரி 2024. தலைப்பு பள்ளிவாசலின் நிர்வாகிகளே. பள்ளிவாசலின் நிர்வாகிகளே. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. மிகவும் நேசத்தோடும் பெரும் மதிப்போடும் அவன்தான் வணங்கப்படுகிறான். மிகவும் கீழ்ப்படிந்து சரணாகதியாகி படைப்புகள் அனைத்தும் பரிசுத்த நாயனாகிய அவனுக்கு முன்னிலையில் பணிந்து செல்கின்றன. மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். மேலும் அவனுடைய அடையாளங்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. இதுவே அவனுடைய கதியாகும். எவர் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தின் இறையச்சத்தை அறிவிக்கிறது. அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை எவர் கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தின் இறையச்சத்தை அறிவிக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். முஃமின்களே, மிகவும் தூய்மையான இடங்கள், எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இல்லங்கள், இறை நெருக்கமும் கீழ் படிதலும் தொடர்ந்து நடந்து வரும் வீடுகள் இப்பூமியில் இருக்கின்றன. அந்த இடத்தில் இருக்கும்போது இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் விரிவடைகின்றன. வணக்கசாலிகளின் ஆத்மாக்கள் உற்சாகம் அடைகின்றன. எப்போதும் இவர்களின் இதயங்கள் நன்மையோடு சேர்ந்து இருக்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட வரிசைகளில் அணி அணியாக சேர்கிறார்கள். இவர்களின் வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கின்றன. இறைவனிடம் மன்றாடி துஆ செய்யும் நோக்கிலேயே இந்த இடங்களை நோக்கி ஓர் இறை நம்பிக்கையாளர் வருகிறார். இந்த இடங்களை விட்டு செல்லும் போது துஆ செய்து கொண்டே செல்கிறார். தொடர்ந்து தொழுது வருவது, திக்ர் செய்வது, அவனிடம் மன்றாடி கேட்பது ஆகியவற்றின் மூலம் இந்த இடங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். இந்த இடங்களில் இருக்கும் போது ஒருவரின் உள்ளம் ஆறுதல் அடைகிறது, ஆத்மாவிற்கு உற்சாகமாக இருக்கிறது, சுய ஆளுமைக்கு மன அமைதியை உருவாக்கி தருகிறது. ஆம், அத்தகைய இடங்கள்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் ஆகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும். ஓர் ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வின் வெறுப்பிற்குரிய இடம் கடை தெருவாகும் என்று கூறியுள்ளார்கள். இந்த பள்ளிவாசல்கள் தனக்கே சொந்தம் என்று இவற்றை தன்னோடு இணைத்துக் கொண்டு பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவனுக்காகவே உள்ளன. ஆகவே அவற்றில் அல்லாஹுடன் மற்றெவரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவனுடைய இந்த இல்லங்களில் கடமைகள் நிறைவேற்றப்படுகின்றன, உணர்வுகள் உயிரோட்டம் பெறுகின்றன. மினாரா கோபுரங்களில் பாங்கு சத்தம் தொடர்ந்து ஒலிக்கின்றன. விரிப்புகளில் அவனுடைய திக்ர் மட்டுமே செய்யப்படுகின்றன. ஆங்காங்கே இறைவசனங்கள் ஓதப்படுகின்றன. இந்த இல்லங்களில் போய் அமரும் போது உள்ளங்கள் பயபக்தி கொள்கின்றன. வளமையாக இந்த இல்லங்களுக்கு வந்து செல்பவர் சொர்க்கத்தை பெறுகின்றார்.
இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவ் ராஹ. ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரது மாளிகையை தயார் செய்கிறான். ஒருவர் பள்ளிவாசலுக்கு வழிபாட்டுக்காக தொடர்ந்து சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரது மாளிகையை தயார் செய்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனையோ பாவங்கள் இந்த இல்லங்களில் மன்னிக்கப்படுகின்றன, எத்தனையோ நன்மைகள் இந்த இல்லங்களில் கிடைக்கின்றன, இறையருள் தொடர்ந்து இறங்குகின்றன, எப்போதும் அமைதியே இந்த இல்லங்களை சூழ்ந்து இருக்கின்றன. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹக்கத்துஹுமுல் மலாயிகத்து வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு வ மன் பத்தஅஹு பிஹி அமலஹு லம் யுஸ்ரி' பிஹி நஸ்புஹு. மக்கள் இறை இல்லங்களில் ஒன்று கூடி அல்லாஹுவின் வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, அவர்களை இறையருள் போர்த்திக் கொள்கிறது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையோடு பேசுகிறான். அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த பள்ளிவாசல்களில் சங்கை நிறைந்த மலக்குமார்கள் உங்களோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் செய்யும் வணக்க வழிபாடுகளையும் உங்கள் பேச்சுகளையும் உங்களுடைய இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். உங்களை படைத்தவனிடம் உங்களை பற்றி மிகவும் பெருமிதமாக பாராட்டி இந்த மலக்குமார்கள் பேசுகிறார்கள். யகூலூன அதைனாஹும் வஹும் யுஸல்லூன வ தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன. நாங்கள் அவர்களிடம் சென்றோம், அப்போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களை விட்டு வந்து விட்டோம், அப்போதும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மலக்குமார்கள் உங்களை பற்றி இறைவனிடம் சாட்சி சொல்கிறார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுடைய இல்லங்களுக்கு தொடர்ந்து வருபவர்களே, இதனால் தான் எல்லாம் வல்ல அவன் இந்த இல்லங்களை மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான். இந்த இல்லங்களில் மரியாதையோடும் பேணுதலோடும் நடந்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டியவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும். மற்ற எந்த இடங்களையும் விட இறைவனுடைய இல்லங்கள் மிகவும் உயர்வாக கருத வேண்டும். மற்ற எல்லா இடங்களையும் விட இறை இல்லங்களை மிகவும் உயர்வாக கருத வேண்டும். எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு வ யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். அவ்விளக்குகள் வீடுகளில் இருக்கின்றன, அவ்வீடுகள் அவற்றில் அல்லாஹுவின் திருப்பெயர் கூறப்படவும் அதை கண்ணியப்படுத்தப்படவும் அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டு வாருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அதாவது பள்ளிவாசல்களின் மேன்மை மிக உயர்வாக வைக்கப்படுகிறது, அதன் கௌரவம் காக்கப்படுகிறது, எந்நேரம் அதற்கு பாதுகாப்பு தரப்படுகிறது, அதன் மகத்துவம் என்றென்றும் நிலையாக இருக்கிறது. பள்ளிவாசல்களை நன்கு பராமரிக்க வேண்டும், மேலும் அதன் கம்பீரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் தனது வீட்டிலேயே இயற்கை தேவைகளை நிறைவேற்றிவிட்டு ஒளி செய்து தூய்மையாகிய பிறகு பள்ளிவாசல்களை நோக்கி வர வேண்டும். அதாவது மிகவும் கம்பீரமாகவும் உற்சாகமாகவும் மன அமைதியோடும் பள்ளிவாசல்களை நோக்கி வர வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ததஹர ஃபீ பைத்திஹி சும்ம மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாஹி லியக்லிய ஃபரீலத்தம் மின் ஃபராயிலில்லாஹி கானத் ஹுதுவாத்துஹு யஹ்தாஹுமா தஹத்து கதீஅத்தன் வல் உக்ரா தர்ஃபஉ தரஜா.
யார் தமது வீட்டிலேயே அங்க தூய்மை எனும் ஒழு செய்துவிட்டு இறை கட்டளைகளான தொழுகைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லங்களில் ஒன்றை நோக்கி நடந்து செல்கிறாரோ அவர் எடுத்து வைக்கும் 2 காலடிகளில் ஒன்று அவருடைய தவறுகளில் ஒன்றை அழித்துவிடும், மற்றொரு காலடி அவருடைய தகுதியை உயர்த்தி விடுகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள். இதா அதைத்துமுஸ் ஸலாத்த ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா. ஒருமுறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தோம். அப்போது வேகமாக வரும் சிலரது காலடி ஓசையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தொழுது முடித்ததும் உங்களுக்கு என்ன ஆயிற்று, ஏன் சலசலப்பு எழுந்தது என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், தொழுகையில் வந்து சேர்வதற்காக நாங்கள் விரைந்து வந்தோம், தொழுகையில் சேர்ந்து கொள்வதற்காக நாங்கள் ஓடோடி வந்தோம், அதனால் சலசலப்பு ஏற்பட்டது என்று பதிலளித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் இவ்வாறு செய்யாதீர்கள், தொழுகைக்கு வரும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள், இமாமுடன் கிடைத்த ரக்காத்தை மட்டும் தொழுங்கள், இமாமுடன் கிடைத்த ரக்காத்தை தொழுங்கள், உங்களுக்கு தவறிப்போன ரக்காத்துகளை தொழுகை முடிந்ததும் எழுந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள். ஓர் இறை நம்பிக்கையாளர் பள்ளிவாசலை நோக்கி செல்வதற்கு முன்னர் மிகவும் கண்ணியமான, சிறப்பான, தூய்மையான, உயர்தரமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் படைத்த அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற உணர்வோடு ஆடைகளை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா பின்வருமாறு நமக்கு அறிவுறுத்துகிறான். யா பனி ஆதம குது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆதமுடைய மக்களே, தொழும்போதெல்லாம் ஆடைகளினால் உங்களை நன்றாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக புசியுங்கள், பருகுங்கள். எனினும் அவற்றில் அளவு கடந்து வீண் விரயம் செய்து விடாதீர்கள். ஏனெனில் வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். ஃபஇன்னல்லாஹ அஹqqu மன் துஸய்யன லஹு ஃபஇன்னல்லாஹ அஹqqu மன் துஸய்யன லஹு. நன்றாக அலங்கரித்து மிகவும் கண்ணியமான முறையில் செல்வதற்கு அல்லாஹ்வே அதிக முன்னுரிமை உள்ளவன். நன்றாக அலங்கரித்து மிகவும் கண்ணியமான முறையில் செல்வதற்கு அல்லாஹ்வே அதிக முன்னுரிமை உள்ளவன் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் சிலர் பள்ளிவாசல்களை நோக்கி வரும்போது ஏனோ தானோ என்று பொறுப்பில்லாத உடைகளை அணிந்து வருகிறார்கள். மேலும் தங்கள் மேனியில் வீசும் துர்நாற்றத்தையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. இதனால் மற்ற தொழுகையாளிகளுக்கும் நன்மை தீமைகளை பதிவு செய்யும் மலக்குமார்களுக்கும் தொந்தரவாக இருக்கிறது. இத்தகையவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் சொல்லை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபலா யக்ரபன்ன மசாஜிதனா ஃபஇன்னல் மலாயிகத ததஅஸ்ஸா மிம்மா யதஅஸ்ஸா மின்ஹு பனு ஆதம். ஏனெனில் மனிதர்களுக்கு தொல்லை தருகின்றவை வானவர்களுக்கும் தொல்லை தருகின்றன. ஏனெனில் மனிதர்களுக்கு தொல்லை தருகின்றவை வானவர்களுக்கும் தொல்லை தருகின்றன என்று கூறியுள்ளார்கள். பள்ளிவாசல்களின் மேன்மையையும் கண்ணியத்தையும் பேணும் விதமாக ஒரு மனிதன் உள்ளே நுழைவதற்கு முன்னர் பின்வரும் துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம க்ஃபிர் லீ துனூபி வஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். அல்லாஹ்வின் பெயரால் பள்ளிவாசலுக்குள் வருகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உண்டாவட்டுமாக. யா அல்லாஹ், எனது பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக, உனது கருணையின் வாசல்களை எனக்காக நீ திறந்து விடுவாயாக என்று துஆ செய்து கொண்டே பள்ளிக்குள் நுழைய வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசலுக்குள் புதிதாக சென்றவுடன் அந்த பள்ளிவாசலின் மகத்துவத்தை பேணும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை பின்பற்ற வேண்டும்.
இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபல்யர்கஅ ரகஅத்தைனி قبل أن يجلس. உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் சென்றவுடன் கீழே உட்கார்வதற்கு முன்னரே 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் சென்ற உடனே கீழே உட்கார்வதற்கு முன்னரே 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பள்ளிவாசலின் அழகையும் கட்டமைப்பையும் பாதுகாப்பது ஒவ்வொரு தொழுகையாளிகளின் பொறுப்பாகும். பள்ளிவாசல்களின் வெளிப்புற பகுதியிலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசலின் வளாகத்தில் ஆங்காங்கே கிடக்கும் குப்பைகளை நம்மால் இயன்றவரை அப்புறப்படுத்த நாம் முன்வர வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு பெண்மணி தன்னார்வத்தோடு பள்ளிவாசலை தொடர்ந்து சுத்தம் செய்து வந்தார். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியின் செயலுக்கு கூலியும் கொடுத்தார்கள். மேலும் அப்பெண்மணிக்காக இறைவனிடம் துஆவும் செய்தார்கள். பள்ளிவாசல்களில் எச்சூழலிலும் சப்தங்களை உயர்த்தாமல் இருப்பது மிக உயரிய ஒழுக்கமாகும். மேம்பட்ட பண்பாகவும் அது இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் மிகவும் சத்தமாக ஓதுவதை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள். உடனே அலா இன்ன குல்லுக்கும் முனாஜின் ரப்பஹு ஃபலா யூஇயன்ன பஅதுக்கும் பஅலா வலா யர்ஃபஅ பஅதுக்கும் அலா பஅலின் ஃபில் க்ராஆ. நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய இறைவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய இறைவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே உங்களில் யாரும் மற்றவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம். ஓதும் போது உங்களில் ஒருவர் மற்றவரை விட சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அறிவுரை வழங்கினார்கள். இதற்கிடையில் சிலர் பள்ளிவாசல்களில் தேவையற்ற பேச்சுக்களை மிகவும் சத்தமாக பேசுகிறார்கள். பள்ளிவாசல்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னமா ஹிய லிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வஸ்ஸலாத்தி வ கிராஅத்தில் குர்ஆன். பள்ளிவாசல்கள் என்பது எல்லாம் வல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகவும் தொழுவதற்காகவும் திருக்குர்ஆனை ஓதுவதற்காகவுமே இருக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பள்ளிவாசல்கள் என்பது எல்லாம் வல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகவும் தொழுவதற்காகவும் திருக்குர்ஆனை ஓதுவதற்காகவுமே இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். பள்ளிவாசலில் ஒரு மனிதன் மிகவும் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மனிதரை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? நீ எங்கே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா என்று கண்டிக்கும் விதமாக கேட்டார்கள். பள்ளிவாசல்களின் மேன்மையை நன்கு பேணி பாதுகாத்து வருபவர்களே, மிக அதிகமான நேரம் உங்களுடைய இறைவனின் இல்லத்தில் இருப்பதற்கு பேரார்வம் காட்டுங்கள். அவ்வாறு அங்கு இருக்கும் போது அந்த பொழுதுகளை நன்கு பயன்படுத்தி நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களை படைத்தவனை மிக அதிகமாக திக்ர் செய்து வாருங்கள். உங்கள் கைபேசிகளிலேயே மூழ்கி இருக்காதீர்கள். தொழுகை முடிந்த அடுத்த நொடியிலேயே பள்ளிவாசலை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருக்காதீர்கள். மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்வதில் உங்கள் விருப்பமில்லையா? மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்வதில் உங்களுக்கு விருப்பமில்லையா? ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி. ஒருவர் எந்த இடத்தில் தொழுகிறாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஆனால் ஒது முறியக்கூடிய சிறு தொடக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும். வானவர்கள், இறைவா இவருக்கு நீ மன்னிப்பு அளிப்பாயாக, இறைவா நீ இவருக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, இறைவா நீ இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. உனது கிருபையினால் எங்கள் மீது மென்மேலும் நீ அருள் புரிவாயாக. தொழுகையாளிகளே, பள்ளிவாசல்களின் கண்ணியத்தை பேண வேண்டும், அதன் ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களிடம் மிகவும் நளினமாகவும் மென்மையாகவும் பழக வேண்டும். குறிப்பாக நிர்வாகிகள் தொழுகையாளிகள் நிறைந்த இன்றைய இந்த ஜும்மா நாளில் மிக அதிகமான மக்கள் பள்ளிவாசலை நோக்கி வந்து போவார்கள்.
குறிப்பாக நற்பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில், இந்த ஜும்மா நாளில் மிக அதிகமான மக்கள் பள்ளிவாசலை நோக்கி வந்து போவார்கள். அப்போது அவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு அளிக்காத வண்ணம் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதா அதைத்தும் இல்லல் மஜ்லிஸ ஃபஅது தரீக ஹக்கஹு ஃபஅது தரீக ஹக்கஹு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நடமாடும் பாதைகளில் அமர்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அங்கு அமராமல் இருக்க இயலாது, அங்கு அமர்ந்துதான் பல விஷயங்களை நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்கு நீங்கள் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் பாதைக்கு அதன் உரிமையை கொடுத்து விடுங்கள், பாதைக்கு அதன் உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். உடனே மக்கள், பாதையின் உரிமை என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொள்வதும், பாதசாரிகளுக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும், சலாமுக்கு பதில் உரைப்பதும், நன்மை புரியும்படியும் கட்டளையிடுவதும், தீமையிலிருந்து தடுப்பதும் பாதைகளின் உரிமைகளாகும் என்று பதிலளித்தார்கள். எனவே பள்ளிவாசல்களுக்கு நாம் வரும்போது நமது வாகனங்களை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் வரிசையாக நிறுத்தி வைக்க வேண்டும். ஆங்காங்கே நமது வாகனங்களை நிறுத்தி விடுவதால் பாதசாரிகளுக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது. பொது வழியில் வந்து செல்பவர்களுக்கு தொந்தரவு தருவது தடை செய்யப்பட்ட செயலாகும். மேலும் நமது மார்க்கம் இதனை அனுமதிக்கவே இல்லை. நாம் எவ்வளவு அவசரமாக வந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு முன்னர் நமது காலணிகளை அதற்குரிய இடங்களில் மிக வரிசையாக அடுக்கி வைக்க வேண்டும். முன்வாசலிலேயே கலட்டி விடுவதால் அடுத்தடுத்து வருபவர்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் சென்ற பிறகு முதல் வரிசை பூர்த்தியான பிறகுதான் அடுத்த வரிசையை நாம் நிரப்ப வேண்டும். முந்தைய வரிசைகளில் உள்ள காலி இடங்களை பூர்த்தி செய்த பிறகே அடுத்தடுத்த வரிசைகளில் நாம் அமர வேண்டும். ஏனெனில் நமக்கு அடுத்து வருபவர்கள் நமக்கு முந்தி இருக்கும் காலி இடத்தை பூர்த்தி செய்வதற்காக நம்மை கடந்து செல்லும் போது அவருக்கும் நமக்கும் இடையூறாக அமைகிறது. பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பவர்களின் பிடரிகளை தள்ளிவிட்டு கொண்டே ஒரு மனிதர் முன்னேறிக் கொண்டே வந்தார். பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பவர்களின் பிடரிகளை தள்ளிவிட்டுக் கொண்டே ஒருவர் முன்னேறிக்கொண்டே வந்தார். அவரை பார்த்த இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத், நீ அப்படியே அமர்ந்து கொள், ஏனெனில் நீ மற்றவர்களை தொந்தரவு செய்கிறாய். என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். பள்ளிவாசல்களில் அமர்ந்திருக்கும் போது குத்துபா பிரசங்கம் செய்யும் இமாமை முன்னோக்கி நமது முகங்களை வைத்திருக்க வேண்டும். இமாம் சொல்வதை மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனெனில் அவ்வாறுதான் சஹாபா பெருமக்கள் நடந்துள்ளார்கள். அதாவது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படி ஏறியவுடன் சஹாபாக்கள் தமது முகங்களை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியே வைத்திருப்பார்கள். இமாம் குத்துபா பிரசங்கம் செய்யும் போது மிக அமைதியாக இருக்க வேண்டும். வேறு பேச்சுகளிலோ செய்கைகளிலோ கைபேசியை பயன்படுத்துவதிலோ நமது கவனத்தை செலுத்தக்கூடாது. குறிப்பாக நமது கைபேசியின் சத்தத்தை நிறுத்தி வைத்து விட வேண்டும். ஏனெனில் குத்துபா பிரசங்கத்தை சரியாக கேட்காமல் அவசியமற்ற வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு கவனக்குறைவாக இருந்து குத்துபா உரையை வீணடிப்பவருக்கு ஜும்மா என்பது இல்லாமல் ஆகிவிடும். தந்தைமார்களே, உங்களது பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு தயார் செய்து அழைத்து வரும்போது பள்ளிவாசல்களின் முக்கியத்துவத்தையும் அதில் பேண வேண்டிய ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுங்கள். மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துங்கள். இவ்வாறு பிள்ளைகளை பண்படுத்துவது அவர்களின் ஆளுமையை கட்டி எழுப்பி மேம்படுத்துவதற்கு காரணியாக அமைகிறது. கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். ஏனெனில் நமது பிள்ளைகள் அறியாமல் செய்யும் தவறுகளால் மற்றவர்கள் சிரமப்படுவதோடு பாதிக்கப்படுபவர்கள் அதனை வெளிக்காட்ட முடியாமல் தர்ம சங்கடத்தை அனுபவிக்கிறார்கள். அளவற்ற அருளாளனாகிய அவனுடைய இல்லங்களின் முன்னோடியாக திகழ்பவர்களே,
பள்ளி வாசல்களையும் அது சார்ந்த ஏனைய வசதிகளையும் நாம் நன்கு கவனித்து பராமரிக்க வேண்டும். நமது சொந்த வீடுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்று இறை இல்லங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். எனவே சிறப்பு அறிவுறுத்தல்களையும் ஒழுங்கு முறைகளையும் நாம் அனைவரும் ஒரு சேர கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசலின் இமாம்களையும் இதர பணியாளர்களையும் நாம் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் அவர்களுடைய மதிப்பை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்து தர வேண்டிய வசதிகளை தகுந்த முறையில் செய்து கொடுக்க வேண்டும். பொறுப்பாளர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனெனில் ஒரு பள்ளிவாசல் என்பது அதன் இமாம்களையும் இதர பணியாளர்களையும் பொறுப்பாளர்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. எனவே இவர்களை புறக்கணித்துவிட்டு பள்ளிவாசலை கண்ணியமாக வைத்திருக்கிறோம் என்று நாம் கருதிவிட முடியாது. இவ்வாறு நடந்து கொள்வது ஒவ்வொரு தனிநபரின் பொறுப்பாக இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் என்கிற நற்பாக்கியம் நிறைந்த நமது தேசம் பள்ளி வாசல்களுக்கு என்று தனி முக்கியத்துவம் தருகிறது. அதன் மேம்பாட்டில் அக்கறை செலுத்துகிறது. இறை நம்பிக்கையை பறைசாற்றும் பல மினரா கோபுரங்களை எழுப்புகிறது. பள்ளிவாசல்களின் பாரம்பரியமிக்க கலாச்சாரங்களை தக்க வைப்பதில் முனைப்பு காட்டுகிறது. பள்ளிவாசலுக்கு வரும் தொழுகையாளிகளின் மன நிறைவை பெறும் அளவிற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்து வசதிகளையும் எவ்வித தங்கு தடையுமின்றி உடனுக்குடன் இந்த அரசு நிறைவேற்றி தருகிறது. இதனால் அவர்கள் பள்ளிவாசல்களில் மிக நிம்மதியான உணர்வை பெறுகிறார்கள். தற்போது நமது பொறுப்பு என்னவென்றால், இத்தகைய பள்ளிவாசல்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனின் நெருக்கத்தை பெறும் வணக்கங்களை செய்து இந்த பள்ளிவாசல்களை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். மேலும் நம்மால் முடிந்த பங்களிப்பை கொடுத்து இத்தகைய பள்ளிவாசல்கள் தொடர்ந்து இயங்குவதற்கும் மென்மேலும் பல பள்ளிவாசல்கள் உருவாகுவதற்கும் நாம் துணை நிற்க வேண்டும். நல்ல பள்ளிவாசல்களை உருவாக்குவதோடு அதை தகுந்த முறையில் மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்வதிலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இதனால் நாமும் அல்லாஹுடைய அண்டை வீட்டார்களின் பதவியை பெற முடியும். ஏனெனில் அல்லாஹுடைய இல்லங்களை தகுந்த முறையில் மிகவும் தியாக உணர்வோடு நிர்வாகம் செய்து வருபவர்கள் அல்லாஹுடைய அண்டை வீட்டார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளன. மறுமையில் அவர்களை பின்வருமாறு இறைவன் கூப்பிடுகிறான். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينادي يوم القيامة أين جيراني قال فتقول الملائكة ربنا ومن ينبغي أن يجاورك فيقول أين عمار المساجد. எனது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எங்கே என்று நாளை மறுமையில் இறைவன் விசாரிக்கிறான். அதற்கு மலக்குமார்கள், எங்களது இறைவனே, உனது அண்டை வீட்டாராக இருப்பது யார், உனது பக்கத்து வீட்டில் உள்ளவராக இருப்பது யார் என்று மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அதற்கு இறைவன், எனது பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்தவர்கள் எங்கே என்று பதில் கூறுவான். அதாவது பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்பவர்களே அல்லாஹுடைய அண்டை வீட்டார்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், அகில உலகங்களின் இரட்சகனாக இருப்பவனே, எங்களையும் நீ இந்த கூட்டத்தாரில் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபட்டு நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக.
யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.